வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது சிவராத்திரியின் சிறப்புகள் தான். பொதுவாக வருடம் ஒரு முறை மாசி மாதம் அமாவாசைக்கு முன் வரும் சதுர்த்தசியை மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடி வருகிறோம். இன்று புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நாளை வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி வரை அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். நாம் மகா சிவராத்திரியில் ஆலயங்களில் பங்கேற்பது மிக விசேஷமாக கூறப்படுகிறது. நம் கஷ்டங்கள் தீர்ந்து அனைத்து கடாட்சங்களும் பெருக பெறுவதாக கூறப்படுகிறது. நாம் சிவாலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே முடிந்தவர்கள் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு அபிஷேக பொருட்கள் வைத்து அபிஷேகம் செய்யலாம். நாம் மிக எளிய முறையிலே செய்யலாம். பன்னீர், மஞ்சள் பொடி, பால், தயிர், தேன், கரும்புச்சாறு நமக்கு கிடைக்கும் பொருள்கள் கொண்டு செய்து முடித்து அந்த சிவலிங்கத்திற்கு சிறிய ஒரு வஸ்திரம் சாத்தி வில்வ இலை மட்டும் வைத்து அர்ச்சித்தாலே சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். நம் வீட்டிலுமே செய்ய முடியாதவர்கள் நாம் மிக எளிமையாக சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் சேர்ந்த படம் முன்போ அல்லது நம் வீட்டில் உள்ள சிவலிங்கம், நந்தி பெருமானுக்கு முன்னர் 5 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். நாம் ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி நிரப்பி அதன் மேல் மஞ்சள் நிற வஸ்திரமோ பச்சை நிற வஸ்திரமோ வைத்து 5 அகல் விளக்குகள் நெய் ஊற்றி ஏற்றி நாம் பூக்கள் சாத்தி மனதார நமசிவாய நமசிவாய என்று 5 முறை நினைத்து கூறினாலே அந்த சிவபெருமான் வீடு தேடி வந்து நம் கஷ்டங்களை விளக்குவார். இப்படி நாம் எளிமையாக வணங்கி வருவது மிக சிறப்பாகும். இந்த சிவராத்திரியில் நாம் ஒரு முறையாவது சிவனை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டோம் என்றால் நம் பாவங்கள் எல்லாம் போவதோடு எதிர்காலத்தில் நம் சந்நிதிகளும் நல்லபடியாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இன்று நாம் அனைவரும் சிவபெருமானை எண்ணி வணங்கி அனைத்து நன்மையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.